வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லி போர்க்கொடி தூக்கி இருக்கிற அரசியல்வாதி யாரு அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் வாக்கிங் போன மனுஷனை செவனேன்னு போன மனுஷனை பிடிச்சி எங்களுக்கு ஏன் உதவித்தொகை வரல அப்படின்னு கேட்ட பெண் யாரு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும், அதையும் தாண்டி இங்கே மறுபடியும் சுங்கச்சாவடியோட கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க இன்னையிலிருந்து. அதனுடைய காரணம் என்னங்கிறதையும், அதுக்கு அடுத்ததான் இங்க ஒரு அமைச்சர் பேசிட்டு இருக்கிறப்ப இன்னொரு அமைச்சர் அவருடைய மைக்கை பிடுங்கி அவரு பேசிட்டு இருக்கிறாரு. அது யாரு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு அவ்வளவு மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தா கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. முதல்ல இங்க கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஓபிஎஸ் அவர்கள் தான். அது என்னையா முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் தோண்டி எடுக்கிறாங்க அப்படின்னு பாக்குறீங்களா? அவரு தோண்டி எடுப்பாருங்க. ஏன் அப்படின்னா, அவரு தர்ம யுத்தம் பண்ணி கண்டிப்பா கச்சத்தீவை மீட்போம் அப்படின்ட்டு அவர் பேசியிருக்கிறது பல பேருடைய மனசுல சிரிப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நேற்று பிறந்த குழந்தை கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இனிமேல் கச்சத்தீவை மீட்க முடியாது அப்படின்னு. அப்படி இருக்கும் பட்சத்துல இங்க எதை சொன்னாலும் மக்கள் கேட்டுக்குவாங்க, மறுபடியும் கேட்க மாட்டாங்க. அவங்க கையில மைக்கா இருக்கு, அதனால கேட்கறதுக்கு அவங்க அப்படி கேட்டா கூட நம்ம காதுல விழுவாதேச்சே அப்படிங்கிற அளவுக்கு தான் இங்க ஓபிஎஸ் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அவர் பேசுனதை தொடர்ந்து இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இங்க கச்சத்தீவு யாரால போனது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்சதுதான். அது காங்கிரஸால தான் போனுச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்ச விஷயம். அதையும் ஆர்டிஐ போட்டு அண்ணாமலை அவர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே அதை எடுத்து அவரு தன்னுடைய பக்கத்துல போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இதை பார்த்த மோடி அவர்களும் அதை ஷேர் பண்ணியிருக்கிறாரு, பாராட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இங்க கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கிறது நடக்காத காரியம். அதை அவங்களுடைய, அதாவது காங்கிரஸுடைய சுய லாபத்துக்காக மட்டுமே அது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டை இங்க ஆழமா அண்ணாமலை அவர்களும் பதிவு செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்துதான் இங்க சீமான் அவர்களுடைய காரை பரிசோதனை பண்ணிருக்கிறாங்க. அப்படி பரிசோதனை பண்றப்ப அவரு பயங்கரமா கொடுத்த ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான். வழக்கம் போல இங்க பறக்கும் படை அவர்கள் அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கிறப்ப அந்த பக்கமா வந்து சீமான் அவங்களுடைய காரையும் நிறுத்தி செக் பண்ணிருக்கிறாங்க. அப்படி செக் பண்றப்ப இவங்களுக்கு டைம் ஆச்சு அப்படிங்கிறதுனால என்னமோ தெரியல, சீமான் அந்த காரை விட்டு பயங்கர கோபமா இறங்கி, இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்கம்மா, அவன் இங்க நடு ரோட்லயே காசு கொடுத்துக்கிட்டு இருப்பான், அவன் ஊருக்குள்ளதானே காசு கொடுத்துக்கிட்டு இருப்பான், அங்க போய் செக் பண்ணுங்க, அதை விட்டுட்டு இங்க செக் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவருக்கு வந்தளிக்க, பக்கத்திலேயே இருந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் கட்டுக்கட்டா பணம் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி நக்கலா காமெடி பண்ணதும் அந்த ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்க அவங்க செக் பண்றது அப்படிங்கிறது அவங்களுடைய கடமை. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க செக் பண்றவங்கள்ட்ட போயிட்டு ஏன் இதை செக் பண்றீங்க, அங்க போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? அது மட்டும் இல்லாம இங்க ஆர் ராசா அவருடைய காரை செக் பண்ணாம அனுப்பிச்சு விட்டதுனால உங்களுடைய சார்பா இருக்கிற சாட்டை துரைமுருகன் அவர்களே பயங்கரமா வீடியோ போட்டிருக்காரு. அப்படி போட்டிருக்கும் பட்சத்துல இப்ப உங்களை செக் பண்றப்ப மட்டும் ஏன் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? இங்க உங்களுக்கு பொதுக்கூட்டத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, பிரச்சாரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற நீங்க ஆல்ரெடி முன்னாடி சீக்கிரமா வந்திருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க எப்பயும் போல வரீங்க அப்படின்னா இவங்க அவங்களுடைய வேலையை செய்யறதா இல்லையா? இப்படி செஞ்சாலும் குத்தம், செய்யணும்னாலும் குத்தம் அப்படின்னு சொன்னா அவங்க என்னதான் பண்ணுவாங்க அப்படிங்கறதா நம்மளுடைய பதிவும் கூட. அதுக்கடுத்ததா ஸ்டாலின் அவர்கள் செவனேன்னு வாக்கிங் போயிட்டு இருந்தாரு. அவரை நிக்க வச்சு ஒரு அம்மா பயங்கரமா கேள்வி கேட்டு இருக்கிறாங்க. நான் இது மாதிரி சாலையோரம் தான் கடை போட்டுட்டு இருக்கிறேன், ஆனா நீங்க கொடுக்குற அந்த உரிமை தொகை அப்படிங்கிறது எனக்கு வந்து சேரல, இன்னும் சொல்ல போனா ஏன் எனக்கு சேரல அப்படிங்கிற கேள்வியை அங்க ரைஸ் பண்ணிருக்கிறாங்க. அப்படி ரைஸ் பண்றப்ப உங்க குடும்பத்துல யாராச்சும் கவர்மெண்ட் அதிகாரியா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறப்ப, எங்க ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, ஆனா அவரு தனியா தானே இருக்கிறாரு, எனக்கு உரிமை தொகை அப்படிங்கிறது நான் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கிறேன், இங்க ரோட்டோரமா கடை போட்டுட்டு தானே இருக்கிறேன், அவங்க பிளாட்ஃபார்ம்ல ஒரு காய்கறி கடை மாதிரி பிரிச்சு போட்டு சாக்கு பையில தான் வச்சு வித்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஏழ்மையான குடும்பத்துல இருக்கிற இவங்களுக்கு ஏன் தரல அப்படிங்கறதான் அவங்களுடைய ஆதங்கமான கேள்வி கூட. இப்படி பல பேர் பல இடங்கள்ல இங்க அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா உதயநிதி அவர்கள்ட்ட கூடியும் இங்க அதே மாதிரி கேள்வி வச்சாங்க. ஆனா இவங்க அதுக்கு வேற மாதிரியான
திமிரான பதில் கூட கொடுத்தாரு அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதை நம்மளுடைய வீடியோவில் கூட பதிவு பண்ணியிருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் அறிவிச்ச திட்டம் அப்படிங்கிறது சரியான முறையில் ஏன் போய் சேரல? இன்னும் சொல்ல போனா திட்டம் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் அதே திட்டத்தை தகுதி வாய்ந்த நபர்களுக்கு மட்டும் அப்படின்னு திருத்தி எழுதுறது ஏன் அப்படிங்கறதான் என்னுடைய கேள்வி. நீங்க அறிவிக்கிறப்பயே சராசரி மனிதர்களுக்கு இல்ல சாமானியனுக்கு மட்டும்தான் இல்ல இந்தந்த ஆப்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த உரிமை தொகை அப்படின்னு அறிவிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்பவே அவங்க தன்னுடைய மனசை தேத்திட்டு இருந்திருப்பாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு இங்க எல்லோருக்குமே உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு அறிக்கையில விட்டுட்டு அதுக்கு நேர் எதிரா நீங்க செயல்படுறது எந்த வகையில நியாயம்? சரி, இந்த பக்கம் இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னொரு அமைச்சர், அதாவது ஒரே கட்சியில இருக்கிற அமைச்சர் தான், இன்னும் சொல்ல போனா செஞ்சி மஸ்தான் அவர்கள் பேசிட்டு இருக்கிறப்ப திடீர்னு பொன்முடி அவருடைய மைக்கை புடுங்கி அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதனால அங்க சின்னதா கான்ட்ரவர்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்க ஒரு நோன்புக்காக முஸ்லிம் நோன்புகளுக்காக அங்க பேசிட்டு இருக்காங்க. நான் ஒரு சில வார்த்தையில முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப நேரமா மஸ்தான் பேசிட்டு இருந்திருக்கிறாரு. அப்ப திடீர்னு கோவப்பட்ட பொன்முடி எழுந்திரிச்சு மைக்கை திடீர்னு புடுங்கிட்டாரு. போதும் நிறுத்தியா அப்படின்னு கூட சொல்லாம இவர் நேரா மைக்கு கையில வாங்கிட்டாரு. அதுதான் அந்த இடத்துல மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தினதுக்கு காரணம் கூட சொல்லலாம். இப்படி ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு இன்னுமா பொன்முடிக்கு தெரியல? இவ்வளவு வயசாச்சு அப்படிங்கறதா என்னோட கேள்வி. அதுக்கு அடுத்ததான் இன்னும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இங்க சுங்கச்சாவடியோட கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. நாடு முழுக்கவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, தமிழ்நாட்டுல ஒரு சில அதாவது குறிப்பிட்ட 7 மையங்கள்ல மட்டும்தான் அந்த சுங்கச்சாவடியோட கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிரான்ஸ்போர்ட் அதிகமா இருக்கும், இல்லைன்னா விலைவாசி உயர்த்துறதுக்கு இது மாதிரி ஏதாச்சும் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு எலெக்ஷன் நேரத்துல இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க பாத்தியா, அந்த தில்ல தாங்க பாராட்டணும். ஏன் அப்படின்னா இங்க ரீசெண்டா சிஏஏ திட்டத்தையும் அமல்படுத்தினாங்க, இப்ப சுங்கச்சாவடி கட்டணத்தையும் உயர்த்தி இருக்கிறாங்க. இதனால பாதிக்கப்படுறது சாதாரண பொதுமக்களும் வியாபாரிகளும் தான். அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க எலெக்ஷன் வருது அப்படின்னு கூட பொருட்படுத்தாம அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எவ்வளவு தைரியமா துணிச்சலா பண்ணிருக்கிறாங்க. இங்க ஸ்டாலினை தொடர்ந்து இன்னும் சில பேர் சில இடங்கள்ல பயங்கரமா கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு, அதாவது நான் இப்ப இந்த டைம்ல இருந்து தான் கொஞ்சம் அரசியல் உன்னிப்பா கவனிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்ப நடக்கிற நிகழ்வுகள் கொஞ்சம் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படிங்கறதுனாலதான் இதுக்கு முன்னாடி பொதுமக்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்க வர வேட்பாளர்களை ஆதரிச்சு ஓட்டு கேட்பாங்க, அவங்களும் போடுறோம் போடல அப்படிங்கறத சொல்லிட்டு கோஷம் போட்டுட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா இப்ப இந்த தேர்தல் இருந்து கொஞ்சம் மாறுதலா நடக்குது அப்படின்ட்டு தான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா இல்ல கட்சியிலே இருக்கிறவங்க கூடயும் இங்க கேள்வியை தன்னுடைய தலைவனை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா இங்க வேலூர்ல மறுபடியும் கதிர் ஆனந்த் அவர்கள் அங்க போயிருக்கிறாங்க ஓட்டு கேட்கணும் அப்படிங்கறதுக்காக. அப்படி கேட்க போறப்ப எங்க இத்தனை வருஷமா போயினீங்க, 5 வருஷமா இங்க வராத நீங்க இப்ப மறுபடியும் எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு அங்க இருக்கிற நபர்கள், அதுவும் பொதுமக்கள், சாதாரண பொதுமக்களே ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்ட அவரை அங்கிருந்த கட்சி ஆட்கள் என்ன வேணும்னு அவரை சொல்லி அப்படியே ரோட்டோரத்துல இருந்து ஓரமா தள்ளிட்டு வந்துட்டாருங்களாம். ஆனா அவங்க ஓட்டு போறப்ப உங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கறதுதான். இங்க நாளுக்கு நாள் சோசியல் மீடியாவும் சரி இல்ல சுதந்திரமும் சரி இங்க அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா அரசியல்ல யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இத்தனை நாளா அரசியல்வாதிக்கு இருந்திருக்க கூடும். ஆனா இனிமேல் அப்படி நடக்காது அப்படிங்கிறத இந்த ஒரு தேர்தல் மூலியமா நிரூபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி பேசிட்டாங்க அப்படின்னா ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை குற்றம் சாட்டுவாங்க, இவங்க இப்படிதான் பண்ணாங்க இவங்க இப்படிதான் பண்ணாங்க அப்படின்னு. ஆனா இப்ப நேரடியா களத்துல பொதுமக்களே இறங்கிட்டாங்க. நீங்க என்ன இத்தனை நாளா பண்ணீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை சாதாரண பொதுமக்கள் கேட்டிருக்கிறாங்க. அது நமக்கு தெரிய இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கூட தெரியல. ஏன்னா இந்த சோசியல் மீடியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது இப்பதான் நமக்கு தெரியுது அப்படிங்கிறதுனால தெரியுதோ என்னமோ கூட தெரியல. ஆனா இப்ப நிறைய பேர் இந்த விஷயம் கேட்கறது நம்மளுடைய கண் கூட பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான். ஸோ இது மாதிரி பல திருப்பங்களும் பல விஷயங்களும் இங்கே தேர்தல் காலத்தில் பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது புது சேனல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். அதையும் தாண்டி என்னுடைய கருத்திலிருந்து மாற்று கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.